ரைட். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அவங்க ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை இவர்கள் மத்தியிலே வைக்கத்தக்கதாய் எனக்கு ஞானத்தையும் கிருபையும் அதிகமாய் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. நம்ம வீடுகளில் சில நஷ்டங்கள், அவமானங்கள், போராட்டங்கள் வரும்போது அப்படியே உட்கார்ந்துருந்தோம். அல்லேலூயா. ரொம்ப பேர் பலசாலி கூட உலகத்தில் பெரிய, அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன், பெரிய பெரிய சாதனைகளை படைத்தவர்கள் கூட திடீர்னு ஒரு காரியம் வந்துட்டுனா அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அல்லேலூயா. எத்தனை எவ்வளோ பேருக்கு சொல்லலாம். பெரிய பெரிய வீரர்கள்லாம் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. பெரிய பெரிய வீரர்கள். அல்ல, ஹிட்லர்லாம் உலகத்தை அசைச்ச மனுஷன் தன்னாலே சுட்டுக்கிட்டு செத்துட்டான். இந்த காரியங்கள்லாம் தைரியசாலி பலசாலிகள் கூட தன் வாழ்க்கையில் ஒரு நடக்கிற சில காரியங்களில் அசைஞ்சி அப்படியே நொடிஞ்சு உட்கார்ந்துருவாங்க. நீங்கள் தெருக்கள்லாம் கூட பார்த்துருக்கலாம். அல்லேலூயா. இவர் யார் தெரியுமா? 10 கொலை பண்ணவர். இன்றைக்கி என்ன செய்யார்? பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இவரை கண்டவுடனே உலகமே பயப்படும். இன்றைக்கி பார்த்தா அவர் எல்லாத்தையும் கண்டு பயந்துட்டு இருக்கார். இப்படி சில அந்த குடும்பத்தை அசைக்கக்கூடிய ஒரு காரியங்கள் நமக்கு ஏற்பட்டு விடும். சில நஷ்டங்கள் அப்படியே வாய் பேசாமலே உட்கார வச்சிடும். ரொம்ப பெரிய நஷ்டங்கள், உயிர் சேதங்கள், வாழ்க்கையில் அடுத்தால எதுவுமே செய்ய முடியாதபடி உட்கார வச்சிடும். அல்லேலூயா. இப்போ உள்ள மனைவிகள்லாம் அப்படி கிடையாது. இப்போ போன தலைமுறைக்கு முந்தின தலைமுறை மனைவிகள்லாம் பார்த்திங்கன்னா கணவர் இறந்த பிறகும் கூட பல வருஷங்களாய் அவரை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே அலைவாங்க. எங்கன்னா போனாலும் சரி அவருடைய நினைப்பு வரும். அப்படி அப்படி அநேகர் அதெல்லாம் அப்படியே அந்த வாழ்க்கையை அசை பண்ணுறது. சிலர் பிள்ளையை இறந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாங்க. அப்படியே ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாங்க. அல்லேலூயா. அசைச்சிருது நம்ம வாழ்க்கையை. ஆமென். ஆனால் வேதம் சொல்லுது, உன் வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை, எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவதில்லை. ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும். நீ அசைக்கப்பட மாட்டேன். அதுதான் நீ சத்தியமே. அதுதான் எப்படி நம்ம அசைக்கப்படாமல் இருப்பதுங்க தான். வாசிப்போம், 5வது வசனம் வாசிப்போம். ஒரு நிமிடம். ஆமென். நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும். வேதம் என்ன சொல்லு பாருங்க. அவர் கோபப்படுவார், அது ஒரு நிமிஷம் தான் நிற்கும். ஆனால் அவர் தயவு உன் வாழ்நாள் முழுவதும் தொடரும். ஆனால் சாயங்காலத்தில் அழுகை மாதிரி இருக்கும். ஒரு நாள் விடிஞ்ச உடனே அது அல்லலியா களிப்பு, சந்தோஷம் உண்டாயிரும். இதுதான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நம்ம எப்போ பலம் பெறுதல் தெரியுமா? பலவீன நேரங்களில் தான் நம்ம பலன் பெறுகிறோம். ஏன் பலம் பெறுனா, தேவனுடைய பலன் எனக்குள்ள வழங்குகிறதுனாலே என் பலவீனங்களிலே முழு பலன் அடைகிறேன் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அந்த காரியங்களை நீங்கள் சரியானபடி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் எதுவுமே உங்களை அசைப்பதில்லை. அல்லேலூயா. எந்த காரியமும் உங்களை அசைப்பதில்லை. இந்த நான் சொல்கிற காரியங்களை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டேன். இது லேசாக எழுதிருக்கு. சாயங்காலம் அழுக, விடிய காலம் அழலியா கழிப்பு, சந்தோஷம் உண்டாகும்னு. எப்படி சந்தோஷம் உண்டாகும்? நம்மகிட்ட மோதுற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். சில நேரங்களுக்கு நம்ம பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள்லாம் மோதும். அல்லேலூயா. இந்த லாரி டிரைவர் கண்ணை சொல்லும்போது சொன்னார், அந்த கண்ணை மச்சின கண்ணை, பெரிய டக் ரோடு, லாரி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அந்த நடுவில் ஒரு செவர் இருக்குமே, செவருக்கு அந்த சைடு போகிற லாரி அந்த செவரை உடச்சிக்கிட்டு இவன் லாரியில் மோதிக்கிட்டான். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமாம், இவன் பாட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். எதிர்த்தால வரவன் அங்கே செவரை உடச்சிட்டு இவன் லாரியில் மோதி இவன் கேஸுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். எங்கே யூபி இருக்கு, யூபியில். சில வாழ்க்கைகள் அப்படியே மாறும். அப்படியே டக்குன்னு தலைகீழ மாறிடும். ஒரு காலத்துலன்னு சொல்லக்கூடிய அளவில் ஆயிடும். அசைக்க ஆரம்பிக்கும். ஒரு கதையை கேட்டேன்.
ஒரு வீட்டில் தாயும் தகப்பனும், அது அவங்களுக்கு 8 பிள்ளைகள். 8 பிள்ளைகள் கோயம்புத்தூரில். அவர் என்ன செய்தார், திடீர்னு இறந்து போயிட்டார். அந்த மனுஷன் இறந்த உடனே அந்த குடும்பமே அசைய ஆரம்பிச்சிட்டு, 8 பிள்ளைகள் இந்த தாயால் காப்பாற்ற முடியல. சங்கடப்பட்டு இருக்காரு. எத்தனை 5 வயசு பையனில் இருந்து 22 வயசு பிள்ளைகள் வரை இருக்குது. 8 வயசு 8 பிள்ளைகள். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்து அது இறந்து போச்சு. பெருசு 2 பிள்ளைகள் பொட்டை பெண் பிள்ளைகள், அடுத்தால 2 பையங்க ஆம்பளை பையங்க. அந்த ஆம்பளை பையனில் மூத்த பையனுக்கு 16 வயசு தான் ஆகுது. இவன் தான் குடும்ப பொறுப்பையாக இருக்கான். அல்லேலூயா. அசைய ஆரம்பிக்க, அந்த குடும்பமே அப்படியே அசைய ஆரம்பிக்க. அவர் சொல்கிறான், நான் வெல்டிங் ஒர்க் ஷாப் படிச்சுக்கிட்டு இருந்தேன், எங்கள் அக்கா 2 பேரை கட்டி கொடுக்கணும், எனக்கு பின்னால் பிள்ளைகள் இருக்குது, நானும் படிக்க போனோம்னா என் பிள்ளைகள் என் தங்கச்சியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போவும் நாங்கள் ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், 8 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் ஒரு ஆள் வேலை பார்த்து தான் எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. நான் வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் வார துட்டை கொண்டு போய் தான் நாங்கள் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை தான் சாப்பிட்றோம். எனக்கு மேலே 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ராத்திரி போலெல்லாம் இந்த வாலிப பயிலெல்லாம் எங்கள் அக்காவை பார்த்து கிண்டல் பண்ணதுக்காக ராத்திரி கதவெல்லாம் தட்டுதாங்க அப்படிலாம் சொல்கிறான். எங்களுக்கு பாதுகாப்பு யாருமே இல்லை. எங்கள் அம்மாவும் அப்பாவும் இறந்ததுனால இந்த தெருவில் ஒருத்தருமே என்னை அப்படி பேச மாட்டேங்காங்க, எல்லாருமே என்னை பகையாக நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். எவ்வளோ பெரிய மன வேதனைகள், அசைவு அசைஞ்சிருது, அப்படியே குடும்பங்களெல்லாம் அசைது. அல்லேலூயா. இந்த 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 ஒரு பெரிய பலசரடு நடத்துவார், கடை நடத்துவார். அந்த பையனுக்கு 16 வயசு தான் இருக்கும். திடீர்னு அப்பா இறந்து போவார். அந்த பொறுப்பு அவன் எடுத்துருவான். அல்லேலூயா. அதில் பெரிய காரியம் இல்லை. அவன் அப்பா இருந்த இடத்துல அவன் இருக்க கொஞ்ச நாள் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தெரியாது. இப்போ யார் நம்ம ஸ்கூலுக்கு எடுத்தால் அவர் இறந்து போயிட்டாரு. டக்குன்னு அந்த பையன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவர் இறந்த உடனே டக்குன்னு அந்த பையன் வந்து பட்டையில் உட்காந்துட்டான். அவ்வளோ அசைவு தெரியாது. ஆனால் அந்த அவ்வளோ சொத்து இருந்தும் அந்த 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 ஸ்டேஜில் உட்கார்றதுக்கு உண்டான ஆள் இல்லைன்னா குடும்பம் அசைஞ்சிடும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ சாயங்காலம் பூரா அழுதுட்டு இருப்ப, காலை ஒன்று வருது, அதில் நீங்கள் அல்லேலூயா சந்தோஷப்படுவீர்கள். எப்பேற்பட்ட அசைவு தெரியுமா? வாசிப்போமே 193 சங்கீதம். 193 93 3வது வசனம். எழும்பின இது நதி இல்லை, வீட்டில் வார பிரச்சனைகள். நதிகள் எழும்புது, அலை திரண்டு எழும்புது. அல்லேலூயா. அலை திரண்டு எழும்பின, அல்லேலூயா. இறைச்சலிட்டு எழும்பின. அடுத்தால திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் அலைகளை பார்க்கிலும் இதுதான் பாதுகாக்கும், இதுதான் பாதுகாக்கும். என் பிரச்சனையை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவன் வல்லமை. இந்த இறைச்சலையும் இந்த நதிகள் எழும்புறதையும் அவர் மடங்கடிக்க வல்லவராக இருக்கிறாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள ஏற்படணும். உங்களுக்கு வார காரியம் உங்களுக்கு பெருசாக தெரியலாம், ஆனால் தேவனுக்கு முன்னால் ஒரு தூசி மாதிரி தான். அவர் அல்ல சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும். அவர் ஆட்டோமேட்டிக்காக விளக்கிடுவார். அந்த ஆதியாகமத்தை வாசித்தேன் 2வது அதிகாரத்தில் அவர் தோட்டத்தெல்லாம் உண்டு பண்ணி ஆதாமை கூப்பிட்டு அதை பண்படுத்தவும், வாசியெல்லாம் வாசிக்கலையா, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்னா. அப்போ பண்படுத்தணும்னா என்ன செய்யணும்? வயக்காட்டை பண்படுத்தணும்னா என்னையா செய்யணும்? கொத்தணும், கலப்பை வேணும், மம்பட்டி வேணும், தண்ணி பாய்ச்சதுக்கு மம்பட்டி வேணும், களை கொத்தி வேணும். அப்போ ஆசாரியே கிடையாது, கொல்லரே கிடையாது. அப்போ எப்படி அவரை பூரா பண்படுத்தினான்? வார்த்தையினால் பண்படுத்தினான். அவர் ஆண்டவர் உண்டாக கடவுது என்று சொன்னார், அது உண்டாயிற்று. அப்போ என்ன அர்த்தம்? எல்லா காரியமுமே வார்த்தையினால் உண்டானது. எதனால் உண்டானது? வார்த்தையினால் உண்டானது.
அது பண்படுத்துறதுக்கு அந்த அதுக்காக காக்கவும் கடவுள்னா காக்கிறது என்னன்னா அல்லையா, அவன் அவன் போய் அங்கே அவனுக்கு எதிரி யார் இருந்தா? ஒரே ஒரு எதிரி மட்டும்தான் இருந்தான், பிசாசு மட்டும்தான். அந்த பிசாசிட்ட இருந்து இவனை காக்கிறதுக்கு இவன்கிட்ட ஈட்டி வாள்லாம் கொடுத்துருந்தாரு ஆண்டவர்? கொடுக்கல. ஆனால் எப்படி பாதுகாக்கணும்? இவன் மேலே இருந்த தேவ மகிமையை கொண்டு அதை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இவன் மேலே இருந்த பிரசன்னத்தை வைத்து பிசாசின் பிடியிலேருந்து நம்ம பாதுகாக்கணும். அதே காரியம்தான் உங்கள் பிரச்சனைக்கும். இதுதான் உங்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ண. பழைய ஏற்பாடு பூரா வசனம். சொல்லுங்க, பழைய ஏற்பாடு பூரா வசனம். இயேசுவின் பிறப்பில் இருந்து சிலுவை வரை வசனத்தை சத்தியமாய் மாற்றக்கூடியது. இயேசுவின் பிறப்பில் இருந்து நாம் பரலோகராஜ்யம் செல்லும் வரை சத்தியத்தின் கிரியை. நாங்கள் சொன்னது சொல்லுங்க பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் எதுவரையும்? இயேசுவின் பிறப்பு வர, பிறப்பில் இருந்து சிலுவை மரணம் வரை வசனத்தை சத்தியமாய் மாற்றுவது. அல்லையா, சிலுவை உயிர்த்தெழுந்ததுல இருந்து இயேசுவை நம்ம பரலோகராஜ்யம் செல்லும் வரை என்னது? வசனத்தை சத்தியத்தின் கிரியை. இதுக்கு என்னையா சம்பந்தம்? உன் பிரச்சனைக்கு நீ சத்தியத்தின்படி, தேவ பிரசன்னத்தின்படி, அபிஷேகத்தின்படி இதை ஜெயிக்கலைன்னா ஜெயிக்க முடியாது. என்னது? ஜெயிக்க முடியாது. பட்டயமும் சங்கீதத்தில் வரும், பட்டயம் அவரைகளை என்ன செய்யலாம்? ரட்சிக்கவில்லை. அவருடைய வார்த்தை தான் ரட்சிது. நீங்கள் பலத்தினால ஒரு ஆளை ஜெயிச்சிட முடியாது. ஆமென். உங்கள் சரீர முயற்சினால் போய் ஒருத்தர் ஆள்கிட்ட சண்டை போட்டால் என்ன நடக்கும்? அடி வாங்கினா போலீஸ் போனோம், அவன் 2 அடிப்பான், இவன் அடிக்காதவன் போகிறான், அங்கே சேர்ந்த இவன் பொம்பளையால நச்சுருதாடுறேன். நான் எதுக்கோ ஒன்று அந்த மகளிர் எதுக்கு போயிருந்தேன். யாருக்கு நான் இந்த தக்கேத்தரில் வேலை பார்க்கும்போது இந்த மகளிர் ஸ்டேஷனுக்கு எதிர்த்தால தான் நம்ம ஐஸ் கம்பெனி, அதுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில். ஆனால் நான் அதுக்கு எதிர்த்தால உட்காந்துக்கிட்டு இருப்போம். அங்கே உள்ளே போகிறேன், டீசெண்டாக ஒரு பொம்பளை பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு பண்ணணுன்னு உள்ளே போனா போடுறேன். அவன் உள்ளே போனோன்னா அந்த எஸ்ஸை நினச்சி தான் சவுட்டில் அடிச்சுட்டா டப்புன்னு. அவர் ரொம்ப படித்தவா, ஒற்றை அற வச்சா பார்க்கணும். யாரா எஸ்ஏ பொம்பளையா அடிச்சுட்டா, படித்தவள. அவன் அதுக்கப்புறம் தான் தெரியுது, போலீஸ்காரங்க இவன் நம்மளையும் அடிப்பாங்கன்னு அப்போ தான் அவளுக்கு தெரியுது. அல்லேலூயா. என்ன இந்த உங்கள் பலத்தினால எதையும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்ய முயற்சி செய்யக்கூடாது. என்ன சொன்ன? அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மன உளைச்சலிலும் வேதனையிலும் துக்கத்திலையும் முடியும். நீங்கள் எப்படி ஜெயிக்கணும்னா ஜெபம் பண்ணி தேவ பிரசன்னத்தை வைத்து விசுவாசத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் தான் அதெல்லாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நீங்கள் மற்றபடி சகித்தல், பொறுத்தல், நீடிய சாந்தம், பொறுமை, தயவு, நற்குணம், அன்பு, சாந்தம், இச்சையடக்கம், பணிவு, தாழ்மை, இதை வச்சு தான் என்னத்தை ஜெயிக்கணும்? கோபம், பொறாமை, அகந்தை, பெருமை, இவைகளெல்லாம் ஜெயிக்கணும். ஆமென். இல்லைன்னா என்ன ஆகும்? சஞ்சலத்திலையும் துக்கத்திலையும் தான் போய் முடியும். ஆனால் ஆண்டவருடைய பலன் பட்டயம் அல்ல, ஆண்டவருடைய பலன் ஆவிக்குரிய ஆயுதம். சொல்லுங்க. அதை வச்சு தான் உலகத்தில் இருக்க மற்றதெல்லாம் எதுலேருந்து வர நல்ல பாடம் எல்லாம் எதுலேருந்து நமக்கு யுத்தம் வருது? பிசாசின் கிரியையாகிய மாம்சத்தின் அடிப்படையில், உலகத்தின் அடிப்படையில் வருது. என்ன சொன்ன மேட்சியமா? பிசாசினாலும் உலகத்தின் அடிப்படையில் தான் நமக்கு என்ன வருது? அதே பலத்தில் போய் யுத்தம் பண்ணணும்னா நமக்கு தோல்வி. ஆமென். நம்ம தேவ பலத்தில் தான் என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். வேதம் சொல்லுது, அல்லேலூயா, இறைச்சல் வருது. ஆனால் வாசிப்போம் முதல் வசனம் 93 முதல். ஆமென்.
மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்டி கொண்டிருக்கிறார் இருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்று இருக்கிறது. ஆமென். இப்போ இவர் எங்க இருந்து இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. எங்க இருக்காரு? பரலோகம் எங்க இருக்கு? அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருந்து ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜரீகம்னா என்ன அர்த்தம்? ஆளுகை செய்கிறார். அவர் மகத்துவத்தை அணிந்திருக்கிறார். நீதியை கச்சையாய் தடுத்திருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரலோகம் என்ன செய்யுது? மெதுவாக இறங்கி இறங்கி வருது. முதல்ல நமக்குள்ள இருக்கட்டும், கொஞ்ச நேரம் நமக்குள்ள சொல்லுதுன்னு கேட்டுக்கா. இறங்கி வந்து இந்த கட்டிடமாகிய ஆலயத்துக்கு வருது. எங்க வருது? இந்த ஆலயத்துக்குள்ள வந்து ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். வீட்டிற்குள்ள இப்போ நான் என்ன செய்கிறேன்? இந்த பரலோக ஆலயத்தை உங்களுக்குள்ள என்ன செய்தேன்? கட்டுதேன். ஒரு நாள் சிங்காசனத்தை போடுதேன். ஒரு நாள் ஆண்டவர் வந்து உட்கார சொல்லுதான். நீங்கள் பண்ணோன்னு சிங்காசனத்தை விட்டு எஞ்சி ஓடிய போயிடுறாரு ஆண்டவர். அவர் எப்போ ஓடி போவார்? கரெக்டு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்ல தெளிவாக இப்போ கற்றுக்கிடுதீங்க. அவர் பிரிவில்லாத காரியங்களை செய்யும்போது நம்மளை விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. அவர் கச்சை அணியணும், நீதியை நடப்பிக்கணும். எங்கே இருந்து? நமக்குள்ளே இருந்து அவர் அவ்வளவும் செய்யணும். செய்யறதுக்கு நீங்கள் வெளிப்புறமாய் அவர் கிரியைகள் வெளிப்படணும். எங்கேருந்து? நமக்குள்ள இருந்து நீதி வெளிப்படணும். அப்போ உங்களுக்குள்ள நீதியான ஆண்டவர் இருக்காருன்னு அர்த்தம். நீங்க பொய் சொல்லுது என்ன அர்த்தம் வச்சுக்கிடுவோம்? உங்களுக்குள்ள யார் இருக்கான்னு அர்த்தம். அப்போ பிசாச வாரிலால் அடிச்சு பத்திட்டு யாரை உட்கார வைக்கணும்? தேவனை உட்கார வைக்கணும். அவர் இங்க இருந்தார்னா சமுத்திரங்கள் அல்லேலூயா எழும்பினாலும் அலைகள் திரண்டாலும் என்ன யார் பார்த்துக்கிடுவா? உங்க சரீரத்தில் இருக்கிற ஆலயத்தில் யார் இருக்கா? தேவன் இருக்கா. உங்க படகுல ஆண்டவர் இருக்காரு. அலைகள் எவ்வளவு இருந்தாலும் அடக்கிறதுக்கு அவரால் முடியும். ஆனா ஆண்டவரே எனக்குள்ள இல்லாம நான் எந்த காரியத்தை செய்தாலும் இந்த ஆவிக்குரிய முறையில செய்யாம மாம்சத்து முறையில செய்வேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் உங்களை அசைக்க பண்ணுகிற காரியத்தை அசைய விடாம ஆக்கணும். எப்படி ஆக்கணும்? நான் சொல்லியிருக்கேன். நமக்குள்ள ஆலயத்தை உருவாக்கி சொல்லுங்க, தேவனை அமர செய்து அவரை ராஜரீகம் பண்ண வைக்க வேண்டும். வைத்தால் நம்மை அசைக்கக்கூடிய எந்த காரியத்தையும் அசைக்க கூடாதபடி தேவன் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. புரியுதா? உங்களுக்குள்ள தேவன் இல்லைன்னா நீங்க அவுட்டு. நீங்க தேவன் இருந்தா நீங்க ஜெயம். இவ்வளவுதான் காரியம். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தில் அசைக்கப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? உள்ள யார் இருக்கா? ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். நீங்க மலையே பெயர்ந்து அல்லேலூயா அசைஞ்சு உங்க மேல விழுந்தா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க என்ன செய்யப்பட மாட்டீர்கள்? அசைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. காலையில சாயங்காலம் அழுகை இருக்கும். காலையில் என்ன உண்டாயிரும்? களிப்பு உண்டாயிரும். ஆண்டவர் இல்லைன்னா இந்த அழுகை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அநேகர் முயற்சி பண்றாங்க, சரீர முயற்சி அப்படி இப்படி ஆகி போய். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 46வது சங்கீதம். இயேசுவின் நாமத்தினாலே 46வது சங்கீதம் 4:5. ஆமென். ஒரு நிமிஷம். இது நீங்கள் 22 வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் கடைசியில் 2 அதிகாரத்தில் 2 வசனத்தை பார்த்து தெரியும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தை என்ன செய்யும்? சந்தோஷிப்பிக்கும். நீர்கால்கள்னா என்ன? நீர் ஓடுதுன்னு எல்லாம் தெரியும். ஆற்றுல இருந்து தண்ணி வரும். அது ஒரு வாய்க்காலில் ஒரு பகுதி ஓடும்.
வாய்க்காலில் உள்ள தண்ணி ஒரு பெரிய ஓடையாக போகும். ஓடையில் உள்ள தண்ணி சிறு சிறு ஓடையாகி போகும். சிறு ஓடை என்ன செய்யும், அங்கங்கே பிரிஞ்சு வயக்காலுக்கு போகும். இவங்க வர தண்ணி எங்கேருந்து வருது? ஆற்று தண்ணி ஒரு 4 வாய்க்காலாக பிரித்து விட்ருவாங்க. தேம விடு, நம்ம நீர்க்கால்களை பார்க்கோம். இப்போ காவேரி இருக்குது. காவேரி புறப்பட்ட இடம் எழுது தெரியுமா? குடகுங்கிற இடம். அந்த குடகுங்கிற இடத்துல அந்த காவேரி இப்போ போகிற தண்ணியில் ஊற்றுலேருந்து தான் வருது. ஒரு சின்ன ஊற்றுலேருந்து தான் வருது. அங்கே போனால் ஆடு தாண்டி போய்கிட்டு இருக்கோம் அந்த நதியை. எந்த நதியை? காவேரி நதியை. அது எங்கே? தஞ்சாவூர் வரையும் வந்து 5 மாவட்டத்தை நினச்சி கடலில் போய் உழுது. தமிழ்நாட்டில் எங்கே உண்டாகுது? எங்கே கர்நாடகத்தில் உண்டாகி 4-5 மாவட்டம் பாஞ்சி கடலில் போய் உழுது. இதுதான் நீர்க்கால்கள். இதான் என்னது? அப்போ அபிஷேகம் கவனிங்க, பரலோக ராஜ்யத்தில் ஆரம்பித்து அது பெரிய வாய்க்காலில் வந்து பெரிய ஓடையில் வந்து சின்ன ஓடையாக வந்து ஒவ்வொரு 5 மர காப்பாட்டில் பாயுது, 7 மர காப்பாட்டில் பாயுது. சில வயக்காட்டில் 4 மர காப்பாட்டில் பாயும் போது அங்கே அடைச்சிருக்கு வயக்காடை இல்லையா, அடுத்த வயலுக்குள்ளே போகுது. நீர்க்கால்களில் போய் எங்கே செய்யுது? ஒவ்வொரு வயல்களையும் என்ன செய்யுது? நிரப்புது. அதே மாதிரி தான் இந்த அபிஷேகம் நமக்குள்ளெல்லாம் பிரிஞ்சு போகுது. எங்கேருந்து புறப்படுது? பரலோகத்திலிருந்து புறப்பட்டு ஆலயத்தின் வழியாய் வந்து நீர்க்கால்கள் ஓரமாய் யார் யார் தாகமாக இருக்காங்களோ அவங்கள பூரா நிரப்பிக்கிட்டே இருக்கு. இவன் கருப்பாக இருக்கான், இவனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேக்கு. தாகம் இருக்கா, உள்ளே ஊற்றப்படுகிறது. அல்லையா, வாஞ்சிக்கிறாங்களா, ஊற்றப்படுகிறது. எதுக்கு ஊற்றப்படுது? உன் நிலை அசையக்கூடாதபடி இருக்க முடியாய் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. எந்த வயக்காடு அசைக்கப்படும்? எந்த வயக்காட்டில் தண்ணி பாய விடாமல் அடைப்பு வச்சுருக்காங்களோ ரைட், எந்த வயக்காட்டில் தண்ணி பாய விடாமல் அடைப்பு வச்சுருக்காங்களோ அந்த வயக்காடு தான் என்ன செய்யப்படும்? அசைக்கப்படும். அப்போ யாருக்குள்ள அபிஷேகம் இருக்கோ அவங்க தான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அவங்க தான் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தாலும் யாரை நம்புவீங்க? நீங்கள் அபிஷேகம் இல்லைன்னு யாரை நம்புவீங்க? உங்கள் சுயபலத்தை நம்ப போகிறீங்க. சுயபலம் ஜெயிக்குமா, தேவபலம் ஜெயிக்குமா? தேவபலம் தான் ஜெயிக்கும். இது அசைக்கப்படாமல் இருக்கணும்னா அபிஷேகம் தேவை. ஆமென். அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிற ஆலயம் எனக்குள் கட்டப்பட வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் எனக்குள் ராஜரீகம் பண்ண வேண்டும். நான் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் பரலோகத்தில் இருந்து வருகிற புறப்புகிற நதி ஆலயத்தின் வழியாய் எனக்குள்ளே பாய்ந்து செல்ல வேண்டும். நதினா நதி இல்லை, என்னது? அபிஷேகம். பாய்ந்து சென்றால் நான் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. உங்கள் பட்டயத்தினாலாம் ரசிக்க முடியாது. வாசிப்போம் ஒரு வசனம். எத்தனை நின்னுங்க, ஒரு நிமிஷம். 5வது வசனம் இல்லை, நான் ஒரு வசனம் சொல்லிக்கிட்டேன். பட்டயமும் ரசிக்கவில்லை அப்படின்னு இருக்கும். எத்தனாவது சங்கீதம் தெரியல. நாற்பத்தி 4வது சங்கீதம் 3வது வசனம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் ரட்சிக்கவில்லை. ஆமென். பிரியமாய் இருந்தபடியால் வலதுகரமும் புயமும் பிரகாசமும் அவர்களை அசைக்க கூடாமல் பண்ணிட்டு. திரும்ப சொல்ல, உங்க பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால தான் ஆகும். உங்க புத்தி, உங்க சுயபலன், உங்க பணபலன், உங்க படிப்பின் அறிவுகள் இந்த உலகத்துல எந்த காரியத்தையும் செய்யாது.
அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை அசைக்கக்கூடிய ஒரு காரியம் தேவனால் மட்டும்தான் அசைக்கக்கூடாதபடி பாதுகாக்க முடியும். சுயபலத்தினால சில ரூபாயை கொடுத்து உங்கள் ஓடாத இருதயத்தை கொஞ்ச நேரம் ஓட வைக்கலாம். எவ்வளோ நாள் ஓட வைப்பீங்க? ஆனால் தேவன் நினைச்சா ரொம்ப வருஷங்கள் ஓட வைக்க முடியும். நீங்கள் ஆஸ்பத்திரியில் மதுரை மீனாட்சியில் கொண்டு போய் 5-10 லட்சம் ரூபாயை கட்டிக்கிட்டு ஏன் இருதய பால்பு போயிட்டு பால்பை பிரிச்சுட்டு வேறு பால்பு வைங்கன்னா வச்சுருவாங்க. எத்தனை வருஷம் ஓடும்? கேரண்டி கிடையாது. ஆனால் ஆண்டவர் மாற்றினார்னா அது பாட்டில் ஓடிக்கிட்டே கிடக்கும். அல்லேலூயா. அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அசைவு ஏற்படாமல் இருக்கணும்னா உங்களுக்கு தேவனுக்கு, பரலோகத்தின் தேவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அபிஷேகம் வேணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 125 சங்கீதம் முதல் வசனம். ஆமென். போதும். கர்த்தரை நம்புகிறவர்கள் நம்பணும். என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்பணும். நம்பினா நீங்க சீயோன் பர்வதத்தை போல அசையாம இருப்பீங்க. அல்லேலூயா. என்ன பிரச்சனை வரட்டும் அசைய மாட்டீங்க. என்ன அவமானம் வரட்டும் அசையவே மாட்டீங்க. அநேகர் லேசாங்குள்ள அசைஞ்சிருவாங்க. அல்லேலூயா. இந்த கண்ணில் கண்ணீர் எங்கன தான் வச்சுருக்காங்களோ தெரியல. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் ஆசை போல இருப்பான். சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். ஆனால் கர்த்தரை நம்பாதவன் அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 62 2வது வசனம். அவரே என் கண்மலை, என் இரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லையா. அவர் தான் என் கண்மலை, அவர் தான் என் இரட்சிப்பு, அவர் தான் என் அடைக்கலமாய் இருக்கிறார். நான் அசைக்கப்படும். 5வது வசனம். ஆமேன். ஆமேன். வரும். அவரே என் கண்மலை, அவர் தான் என் இரட்சிப்பு, அவர் தான் என் உயர்ந்த அடைக்கலம், நான் அசைக்கப்படுவதில்லை. அசைவுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. நிலை கொலைய வச்சிரும். அசைவுங்கிறது என்ன செய்யும்? நிலை கொலையாச்சிரும். நீங்கள் அசைவு குறித்து ரொம்ப பேர் அதை அனுபவிக்கலை. வாழ்க்கையில் படுகிற ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் மோதுகிற சில காரியங்கள் அப்படியே அசைஞ்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். அதெல்லாம் சிலமாக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ட்ரெயினில் போய் விழுந்து சாகுறான். அவனுக்கு தெரியும் ட்ரெயினில் விழுந்தா பிச்சு 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 போட்டுரும்னு. ஆனால் உள்ளே போய் விழ காரணம் அசைஞ்சிட்டான். அல்லேலூயா. நான் கூடியவரை நினைப்பேன், இந்த குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு தான் ஒரு மனுஷனை சரியானபடி நிலை நிறுத்துகிறது. நீ எந்த கணவனாலும் பார்த்துக்கிடுங்க, எந்த மனைவினாலும் இருக்கட்டும், நைஸாக தனியாக போய் மனசாட்சிகிட்ட போய் கேட்டு பார்த்தா என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை தான் சொல்லுவாங்க. உனக்கே சொல்லிக்கா. அல்லேலூயா. ஆனால் ஒரு 60 வயசு 60 வருஷம் 65 வருஷம் 70 வருஷம் கழித்த பிறகு பேரன் வந்து சொல்லுவான், தாத்தா ஆச்சி இந்த தாத்தாட்ட எப்படி இருந்தா நீங்க? பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லலை, இவன் என்ன செஞ்சிட்டான் சொல்லிட்டான். ஆனால் எல்லார் வீட்லேயும் அதான் நிலைமை. எல்லார் வீட்லேயும் கணவன் மனைவி அப்படி எல்லாரும் நினச்சி பார்க்காங்க. எல்லார் வீட்டு நிலைமை அப்படி தான். ஆனால் வெளியே போகிற பாசங்கிச மாதிரிலாம் தெரியும், உள்ளே பார்த்தா வேஷமாக தான் இருக்கும். ஆனால் மவன் கேட்பான், மவன் 5 வயசு பையன் சொல்லுவான், எங்கள் அப்பா மாதிரி ஆளே கிடையாது, எங்கள் அப்பா தான் ஹீரோம்மா.
அதே வயசு அதே பையன் 15 வயசானவன் அப்படி சொல்லி லைனில் வராரு. 20 வயசு ஆயிட்டுன்னா சொல்லுவான் அலெக்ஸ், யாரு நான் ஜோசுவா. ஏம்மா எப்படிம்மா இவரோட கூட இவ்வளோ வருஷம் இருந்து? அவர் வீட்டில் இல்லை, எல்லார் வீட்லையும் நடக்கிற கதி அதுதான். எல்லார் வீட்டில் நடக்கிற கதி அதுதான். அல்லேலூயா. இப்போ என்ன ஆகுது? உருவாக்கப்படுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? உருவாக்கப்படுகிறார்கள். நான் என் குடும்பத்தில் தான் நான் உருவாக்கப்படுகிறேன். நான் இவ்வளோ தூரம் அசைக்கப்படாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு பிரச்சனையும் தேவன்கிட்ட கொண்டு போய் வைக்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனையும் நான் சத்தியத்தை பார்க்குறேன். நேற்று ஒரு ஆள் என்கிட்ட ஆலோசனை கேட்டது, ஐயா என் வீட்டில் இவ்வளோ போராட்டங்கள் அலைகள் மோதுறது, எங்கள் பிள்ளைகள் வரத்து சரியில்லை, நான் என்ன செய்யட்டும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆண்டவர் வார்த்தையினால் உண்டாக கடவுதுன்னாரு. நீங்கள் என்ன செய்யணும்? அடக்கணும். நீ அங்கே வந்து உட்கார கொஞ்ச நேரம் பேச. இல்லையா? நீ வார்த்தைனால அடக்கன்னா என்ன அர்த்தம்? வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, வசனத்தை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க, வசனத்தை அதில் யார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வசனம் உங்கள் பிள்ளைய என்ன செஞ்சிடும்? இதுக்கு உண்டான புரிதலும் இல்லை, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் இல்லை. நான் சொல்லக்கூடிய சொல்லிட்டேன், அந்த ஆத்மாவை உள்ளே இருக்கிற தன்மையை பார்க்க இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. அது எப்படியா? வசனத்தை சொன்னோன்னு வீட்டில் பையன் சரியாகும்? வசனத்தை சொன்னோன்னு இப்போ சரியாக மாட்டான். நான் வசனத்தின் மேலே வைக்கிற விசுவாசத்தினால சரியாகுவான். ஆமென். இப்போ என் மனைவியோ என் கணவனோ மனைவி செய்கிற அநேக மீறுதல் நான் சத்தியத்தின் அடிப்படையில் போனோன்னா என்னை அசைக்கக்கூடாதபடி என்னை அவரை போல மாற்றுகிறது. சொல்லுங்க, என்ன இப்படிலாம் சொன்னேன்னு சொல்லுங்கண்ணே. மனைவியோ கணவனோ அவர்கள் மூலமாய் வருகிற போராட்டங்களை வேத வசனத்தின் மூலமாய் அறிக்கை செய்தால் அவர் என்னை அசைக்கக்கூடாதபடி மாற்றி என்னை அவரை போல மாற்றிடுவார். இதுதான் உருவாக்குதல். இதான் என்னது? உருவாக்குதல். நான் வசனத்தில் கீழ்ப்படிதான், வசனத்தை அறிக்கை செய்தேன், வசனத்துக்கு அடங்குறேன். 2 வார்த்தை அவள் என்னை ஏசிட்டு போட்டும். சில வீட்டிலலாம் சொல்லுவாங்க, எருமாடு எங்கே போயிட்டு வர அப்படின்பா. அல்லேலூயா. இப்படிலாம் இருக்கு அசைவு. ஆனால் நீ கிறிஸ்துவத்தில் மாத்திரம்தான் உங்கள் அசைவுக்கு உண்டான விடுதலை இருக்க தவிர வேற எங்கேயும் விடுதலை இல்லை. வேற என்ன அப்படியே விட்டுட்டாங்க. அது என்னது? நான் முடிச்சிட்டேன் இயேசுவின் நாமத்தினால. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. எங்கள் வீட்டுக்கு நேரம் மேலே, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு, நாங்கள் இன்னொரு வேறு இடத்துல இருக்கும்போது அந்த வீட்டில் மேலே உள்ள அந்த வீட்டில் 2 பையங்க, 2 பையனுக்கும் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு, 2 பையனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு. அந்த மூத்த பையன் சென்னைக்கு போனவன் அங்கேருந்து ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டான். என்ன பார்சல் வாங்கிட்டு வந்தான்னா எய்ட்ஸு வாங்கிட்டு வந்துட்டான். உயிர்கொல்லி வியாதி. அது யார்கிட்ட வாங்கினான்னு தெரியல. வாங்கிட்டு வந்தவன் மனைவிட்ட கொண்டு வந்து விட்டுட்டான். மனைவிட்ட கொண்டு வந்து விட்டோன்னே இப்போ மனைவி பாதிக்கப்பட்டு அவன் எலும்பு உருக்கியாக போயிட்டு இருக்கான். அவன் அப்படியே தான் இருக்கான். அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இடையாளில் கூட ஒரு ஆளுக்கு அவன் அவன் இருக்க மாட்டேன்னு போயிட்டு அடுத்தல 2வது கல்யாணம் முடிச்சிட்டான். அவன் நல்லா தான் இருக்கான். ஆனால் இவனுக்கு பாதிக்கல, அவளுக்கு பாதித்து ஒல்லியாக ஆகிட்டான். இதை கிறிஸ்துவத்தில் அசைக்கக்கூடாதபடி வழிமுறைகள் இருக்குது. அவங்க வீட்டில் தாய் தாப்பன்னு என்ன நினைக்காங்க? கழுத மருமவ தானே செத்தா, என் அவனுக்கு வேறு கல்யாணம் முடிச்சு போயிடுது. டாக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டான், பால் கூட கொடுக்கக்கூடாதுன்ட்டான். அந்த பிள்ளைக்கு, பிறந்த பிள்ளைக்கு பால் கொடுத்தான்னா அந்த எய்ட்ஸ் அந்த பிள்ளைக்கு வந்துடும்ட்டான். அவன் கூப்பிட்டு சொல்லிட்டான், எல்லாம் நீ செத்து போகல, என் மேலே வீட்டுக்கு வர அப்படிங்கா. யாரை? புருஷனை பார்த்து சொல்லுவா. கேட்க தானே செய்வா. என்ன இப்படி பார்க்க? கேட்க தானே செய்வா. ஆனால் அவங்களுடைய நிலைமை என்ன? செத்துட்டு போட்டோம். ஆனால் கிறிஸ்துவத்தில் மாத்திரம்தான் அவ்வளோ பெரிய உயிர்கொல்லிக்கும் கூட விடுதலை இருக்கு. விடுதலை. நான் அசைக்கப்பட மாட்டேன். நம்ம அந்த தவறுக்கு போகிறதில்ல, ஆனால் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்? அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா ஏன் என்றால் சொல்லுங்க, தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறேன்,
தேவனிடத்திலிருந்து அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். இதன் மூலமாய் என்னை அசைக்கிற எந்த காரியத்தையும் நான் ஜெயிக்க மாட்டேன். யார் ஜெயிப்பார்? தேவன் ஜெயிப்பார். அல்லேலூயா. அசைக்க கூடாதபடி யார் பாப்பா? இவ அசத்து மறந்துன்னு சொல்லிடாதீங்க. நான் பார்த்துக்கிடுவேன், நான் அசைக்க கூடாதபடி நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லாதீங்க. தேவன் அசைக்க கூடாதபடி